ஹலோ வணக்கங்க. எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னோட ஃப்ரைடே விலாக் தான். ஒரு வாரத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ரைடே தான். 2 நாள் லீவுங்கிறதுக்கான எனர்ஜிலேயே இந்த நாள் பூரா நான் வேலை செஞ்சுருவேன். இந்த விலாக்ல நான் 2 ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாம குளிர்காலத்தில ரேண்டமா எங்க நாள் எப்படி கழியுது யூகேல அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் தான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால காலையிலேயே குளிச்சுட்டு சாமிக்கு பழம்லாம் வச்சுட்டுங்க. நான் எப்பவும் காஃபி டீ குடிக்க மாட்டேன். ஒரு இன்ஃபியூஷன்ஸ் வாட்டர் தான் குடிப்பேன். அது என்னன்னு நான் சீக்கிரமே ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேன். எனக்கு எந்திரிச்ச கொஞ்ச நேரத்திலேயே பசி ஆயிருங்க. உங்களுக்கு அந்த மாதிரி பசி இருந்துச்சுன்னா அதை இக்னோர் பண்ணாதீங்க. கண்டிப்பா ஏதாவது ஹெல்த்தியா அந்த நேரத்துக்கு சாப்பிட்டுருங்க. நான் இந்த சத்து மாவு ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுருவேங்க. குட்டி பையன் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி பால் குடிச்சிட்டு இடையில ஒரு சில நாள் எந்திரிச்சாலும் பால் கேட்பாருங்கிறதுனால அவர் காய்ச்சி வச்சிருவேன். இது குளிர்காலங்கிறதுனால பாலை நான் வெளியவே வச்சிருவேன். அதுக்கப்புறம் இடையில நாங்கள் யாராவது பால் குடிச்சாவோ எங்கள் வீட்டுக்காரர் டீ குடிச்சாலோ அது காலி பண்ணிடுவோம். ஒரு சிலர் காலையில் வெறும் வயிற்றுல ராகி கூழ் குடிச்சா சுகர் அதிகமாகும்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நிஜம்னு எனக்கு தெரியல. ஆனால் அது கேட்டதுலேருந்து அந்த ரிஸ்க் எடுக்க வேணான்ட்டு நான் ராகி கூழ் எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறது இல்லை, காய்ச்சறதும் இல்லை. அதனால் சத்துமா கஞ்சியோ இல்லை பாலோ இல்லை சில நேரம் நட்ஸோ கூட சாப்பிட்டுக்குவேன். மாவு இருக்கிறனால இட்லி ஊற்றிட்டு காலிஃப்ளவர் குழம்பு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் கட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சிலர் காலிஃப்ளவரை தனியாக வேக வச்சு குழம்பு வச்சு அதில் அப்படியே கலக்கிக்குவாங்க. எனக்கு சில நேரம் அப்படி செஞ்சால் அது ஒரு சில காலிஃப்ளவர் நல்லா சாஃப்டாக வராதனால பையன் சாப்பிட மாட்டான் அப்படிங்கிறக்காக நான் எல்லாமே ஒன் பாட் ரெசிபி மாதிரி குக்கர்லேயே வச்சு செஞ்சுருவேங்க. நான் பட்டையும் பிரியாணி இலையும் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நல்லா காரம்லாம் சாப்பிடுவீங்கன்னா கிராம்பு, அன்னாசி முக்கு அந்த மாதிரி எல்லாம் கூட போட்டுக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு போதும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாதனால தக்காளி இஞ்சி பூண்டு ரெண்டையும் அரைச்சி போட்டுட்டேன். நீங்கள் தனித்தனியாகவும் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி செஞ்சால் கொஞ்சம் குழம்பும் சீக்கிரம் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. நிறையா முந்திரி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட முந்திரி அளவாக தான் இருக்குது. நான் ஆர்டர் போட்டிருக்கேன். இனி அது வரணும். அதனால கொஞ்சம் பொட்டுக்கடலையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சா ஒரே விசில் போதுங்க, சூப்பராக வெந்துடும். இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போதே குட்டி போய் எந்திரிச்சு வந்துட்டாரு. இனி போய் அவரை ரெடி பண்ணி விட வேண்டியது தான். நான் விசில் போனதுமே எடுக்க வேண்டியதாக போச்சுங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு கிளம்புறக்கு டைம் ஆகி போச்சு. இப்போ பார்த்தா குழம்பு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் விட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே கெட்டியாயிடும். பையனுக்கு கொஞ்சம் தண்ணியாகவே வேணும். அதனால் நான் தண்ணியாக இருக்கிறது பூரா எடுத்துட்டேன். ஆனால் ஆற குழம்பு கெட்டியாயிடும். ஆரூரோட நர்சரி மார்னிங் செஷன் தான். ஆனால் சரி லஞ்ச் சாப்பிட்டு பழகட்டும் அப்படிங்கிறக்காக நாங்கள் ஆஃப்டர்நூன் செஷன் கேட்டோம். சரி வாரத்தில் ஒரு நாள் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே அவர் லஞ்சுக்கு போகிறாரு. எனக்கு இது வரைக்கும் லஞ்ச் பாக்ஸ் பற்றின கவலை இல்லை. ஆனால் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. வெறும் கடுகு, உளுத்தம் பருப்பு, வெங்காயம், கேரட் எல்லாம் போட்டு பணியாரம் மாதிரி ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுறேன். அவர் குழம்பெல்லாம் எதுவும் தொட்டு சாப்பிட மாட்டார். அதனால் வெறும் பணியாரம் மட்டும் நல்லா ஃபில் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. டைம் ஆனதுனால வீடியோலாம் எடுக்கலைங்க. கொண்டு போய் நர்சரியில் விட்டுட்டு வந்துட்டேன். என்னோட கிளீனிங் வீடியோவை பார்த்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் திங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கு இன்றைக்கி எவ்வளவோ பரவாயில்ல தான். சரி இருக்கிறத கொஞ்சம் செட்டில் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீயாக உட்காரலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு சின்ன வேலை லேப்டாப்பில் இருந்துச்சு. அந்த வேலையை முடிச்சுட்டு நான் சர்க்கரையை சலிச்சு வைப்பேன். நீங்கள் எத்தனை பேர் அந்த வேலையை செய்வீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் செஞ்சு வைப்பேன். ஏன்னா அந்த சர்க்கரையில் இருக்கிற சின்ன சின்ன கட்டி எல்லாம் பாலில் போட்டால் டக்குன்னு கரையறதே இல்லை. அப்படியே மிச்சம் இருந்துகிட்டே இருக்குது. நான் பையனுக்கு பாலை வெதுவெதுன்னு மட்டும்தான் பண்ணுவேன். நல்லா சூடாக இருந்தால் தான் அது ஃபுல்லுமே கரையும். வெதுவெதுன்னு பண்ணுறதுனால அது அப்படியே அடியில் நின்றுட்டு இருக்குதுங்களா. அதனால் நான் இப்படி சலிச்சு வச்சிருவேன். இதெல்லாம் ஒரு வேலையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டா தான் நம்மளுக்கு டைமும் மிச்சமாகும், சர்க்கரையும் வேஸ்ட் ஆகாது. அதனால் இந்த சர்க்கரை சலிக்கிற மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது சில்லியான வேலை ஆனால் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கி அதுவும் இல்லாமல் ஆஃப்டர்நூன் போனதுனால உடனடியாக நாங்கள் சாப்பாடு செய்யணும்னு ரஷ்ஷும் இல்லை. அதனால் இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். இன்றைக்கி தட்டைப்பயிர் சுரக்காய் குழம்பு வைக்கலான்னு தாங்க. நான் தட்டைப்பயிர் 1 டம்ளர் போட்டுட்டேன். அது விசில் வந்ததும் அம்மா தண்ணி வடித்து ரசம் வச்சுட்டு இருந்தாங்க. நான் அதுக்குள்ளே இருக்கிற பாத்திரத்தை கழுவிடலாம் அப்படின்ட்டு கழுவி வச்சுட்டு இருக்கேன். அம்மா வேலை முடிஞ்சுதுங்க. ரசம் கொதிச்சிட்டு இருக்கு, சாதம் வெந்துடுச்சு. இனி நான் பருப்பு செய்ய வேண்டியது தான் பாக்கி. இந்த குழம்பை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க. நான் என்ன ஸ்டைலில் செய்கிறேன்னு காட்டுறேன். இதை செஞ்சால் நான் 2 நேரத்துக்கு வச்சுக்குவேன். சாதத்துக்கும் சரி, சப்பாத்திக்கும் இது சூப்பராக இருக்கும், தோசைக்குமே நல்லாயிருக்கும். என்னதான் நம்ம வீட்டில் இருந்தாலும் குளிரில் 3 நேரமே சுட சுட நம்ம செய்யணுங்கிறது சாத்தியமே இல்லைங்க. நான் முதல்ல மிளகாட்டி வச்சு அதை அரைச்சி ஊற்றி குழம்பு வைக்கலான்னு நினைக்கிறேன். எங்கள் பக்கம் இதை மிளகாட்டி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. உங்கள் பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு, வரமிளகா, தக்காளி, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு இதெல்லாம் நல்லா வணங்கினதும் கொஞ்சமாக சீரகம், தேங்காய் எல்லாம் போட்டு இதை ஆற விட்டு அரைச்சா மிளகு ரெடி. நான் வாங்கிட்டு வந்த சுரக்காய் கொஞ்சம் முத்துனதாக போச்சுங்க. அதனால் விதை பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. அதனால் பூராத்தையும் தோண்டி எடுக்கிற நிலைமையாக போச்சு. நம்ம ஊரில் நல்லா பிஞ்சு சுரக்காய் வாங்கினா விதையோட சேர்த்தி போட்டுருங்க, அது ரொம்பவே நல்லது. குழம்புல போடுறதுனால கொஞ்சம் பெரும் துண்டாக தான் நான் வெட்டிக்கிட்டேன். இப்போ தக்காளி பூராமே வணங்கிடுச்சு. இது தேங்காயை போட்டு இன்னும் நான் எடுத்து ஆற வைக்க போகிறேன். நான் ஃப்ரோசன் தேங்காய் யூஸ் பண்ணுறேங்களா, முன்னாடியே எடுத்து வைக்க மறந்துட்டேன் டீஃப்ரோஸ்ட் ஆகிறதுக்கு. அதனால் சூட்டில் போட்டதுனால அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பீஸை போட்டுட்டு இதை வச்சு கவர் பண்ணி விட்டுருவேன். அது கொஞ்சம் நேரத்தில் டீஃப்ரோஸ்ட் ஆயிரும். அதுவே அது ஆறிட்டு இருக்கிறதுக்குள்ளே மறுபடியும் நான் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் மறுபடியும் வெங்காயம் போடுவேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, மிளகாய் வேணுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்னும் காரம் தேவைப்பட்டுச்சுன்னா.
வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற சுரக்காயை பூரா போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, தண்ணி, மஞ்சத்தூள், மிளகுப்பொடி வேணுங்கிறவங்க இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சில சுரக்காய் பிஞ்சு சுரக்காயாக இருந்தாலும் அதுவே தண்ணி விடும். ஆனால் இந்த சுரக்காயெல்லாம் பெருசாக தண்ணி விடாது. அதனால் நான் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறேன். அப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்களா? உங்கள் டைம் என்ன இப்போ? அப்படியே நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க? இது எல்லாமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சுரக்காய் வெந்ததுக்கப்புறம் நான் புளி ஊற்றுறேன். நான் வந்து 2 தக்காளி சேர்த்திருந்தேன். அது போகவும் கொஞ்சம் புளி ஊற்றி 1 நிமிஷம் வேக விடுறேன். அந்த காய் புளியிலையும் 1 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வெந்த தட்டைப்பயிரை உள்ள கொட்டி அந்த மிளகு வணக்கினங்கள அதை ஆட்டி அதையும் ஊற்றி வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு கொதி விட்டால் போதுங்க. அவ்வளோதான், சூப்பரான தட்டைப்பயிறு சுரக்காய் குழம்பு ரெடி. இது சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு இது கூட என்ன பொரியல் காம்பினேஷன் கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியல. அதனால் நான் வெறும் குழம்பு மட்டும் வச்சுட்டு வீட்டில் பொட்டேட்டோ சிப்ஸ் இருந்ததுனால நான் அதவே சைடாக வச்சுட்டேன். வாங்க என் கூடவே சேர்ந்து நீங்களும் சாப்பிட்லாம். நம்ம வீட்டில் டிஷ் வாஷர் கிடையாதுங்க. எல்லா பாத்திரங்களையும் நாம தான் கையில் கழுவணும். கழுவுனதையுமே நீ புறப்பட்டாதான் டைம் கரெக்டாக இருக்கும். இப்போ யாரும் ஒரு ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரக்கு. அதுக்குள்ளே நான் ஒரு தமிழ் கடையிலேருந்து ஆன்லைன் ஆர்டர் போட்டிருந்தேன். அந்த திங்ஸும் டெலிவரி வந்துடுச்சு. ஆரூர் வந்ததையுமே அன்பாக்சிங் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. திங்ஸ் நம்மளுக்கெல்லாம் என்னடா நல்ல பையனா எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரேன்னு பார்த்தா இவன் சிரிச்சிட்டு பார்த்தது பொருள் இல்லைங்க, அந்த அட்டை என்ன பின்னாடி தான் தெரிஞ்சுது. நான் சொன்னேங்கள்ல, எத்தனை விளையாட்டு சாமானம் இருந்தாலும் நிறைய குழந்தைங்களுக்கு எங்காலையும் சேர்த்து இந்த மாதிரி ஐட்டம்ஸில் விளையாடுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரின்னு ஒரு வழியாக கூட்டிகிட்டு போய் குளிச்சு விட்டு வந்ததையும் பாருங்கள், அப்பியரன்ஸை மாற்றி இப்போ வேறு மாதிரி செட் பண்ணி விளையாடிட்டு இருக்காரு. எப்பவும் போல் பாலெல்லாம் எடுத்து கொட்டியாச்சுங்க. அடுத்து இனி இன்னொரு டிரான்சேஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. இப்போ தான் அதனோட செட்டப் எல்லாம் நடந்துட்டு இருக்குது உள்ள. நல்ல வேலைங்க, அந்த குழம்பெல்லாம் செஞ்சு வச்சதுனால தான் இப்போ ஃப்ரீயாக உட்காந்து விளையாட முடியுது. இல்லைன்னா இனி டிஃபன் செய்கிறக்காக நான் ஓடணும். பரவாயில்லைங்க, நம்மளுக்கு கூட இந்த அளவுக்கு இது இப்படி யூஸ் பண்ணணும்னு தோணவே இல்லை. அவனே விதவிதமாக கண்டுபிடிச்சி இப்படியெல்லாம் விளையாடிட்டு இருக்கான். இந்த பாலை வந்து எடுத்து மேலெல்லாம் கொட்டணுமா, இந்த வீடியோஸில் அப்படியெல்லாம் வருதில்ல, அதனால் நம்மளையும் அந்த மாதிரி பாலை கொட்ட சொல்லிட்டு இருந்தான். காலையில் குழம்பு வைக்கும்போது தாங்க தெரிஞ்சது இஞ்சி பூண்டு பேஸ்ட் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, சரி இப்போ ஃப்ரீயாக தானே இருக்கும் அப்படின்ட்டு அதையும் அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து அரைச்சி வச்சிருவேன். நான் ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தாங்க அரைக்கிறேன். ஆனால் ஒன்றும் கெட்டு போகிறது இல்லை. 2 வாரம்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், நல்லா தான் இருக்குது. அவ்வளோதாங்க, அரைச்ச பேஸ்ட்டை நீட்டாக ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுட்டு ஆரூருக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்துட்டோங்க. அவர் அப்போ தான் குழம்போட சாப்பிடுவார். நாங்கள் சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டோம். தோசைக்கு சப்பாத்திக்கு 2க்குமே குழம்பு சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.